ராசி பெண்களுக்கு பொருத்தமான தொழில் கூட்டாளர் எந்த ராசியில் கிடைப்பார்? கும்ப ராசியினர் இயல்பாகவே தொழில் வாழ்க்கையில் சிறந்து விளங்கக் கூடியவர்கள். எந்த துறையாக இருப்பினும் அந்த துறையின் தலைவர்களாக வளர்ந்து நிற்கும் பண்பு கொண்ட கும்ப ராசியினருக்கு பெரும்பாலும் கூட்டாண்மையில் செய்யும் தொழில்கள் பலன் அளிக்கின்றன. அதாவது கூட்டாளர் உதவியுடன் தங்கள் துறையில் சிறந்து விளங்கும் பண்பு கொண்ட கும்ப ராசி பெண்களுக்கு சிறந்த ஒரு கூட்டாளர் எந்த ராசியில் கிடைப்பார் என்பதை குறித்து இந்த பதிவு விவரிக்கிறது. பிறவி வியாபாரிகளான கும்ப ராசியினர் தங்கள் தனித்திறமைகளால் சிறந்து விளங்கும் திறன் கொண்டவர்கள். அதிலும் குறிப்பாக பெண்கள் சுயதொழில் தொடங்கி அதில் வெற்றி காண முயற்சி செய்பவர்கள். நாட்டின் முன்னணி தொழிலதிபராக தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ள விரும்பும் இந்த கும்ப ராசி பெண்களுக்கு சிறந்த கூட்டாளர்கள் அமைவது அவசியம் என நிபுணர்கள் குறிப்பிடும் நிலையில், அவர்களின் குணாதிசயத்திற்கு பொருத்தமான நபர் எந்த ராசியில் இருப்பார்? கும்ப ராசியுடன் நல்ல இணக்கத்தைக் கொண்டுள்ள ராசிகள் என்னென்ன என்பது குறித்து சற்று விரிவாக இங்கு காணலாம். நீர் ராசியான கும்ப ராசி பெண்களுக்கு நெருப்பு ராசியான மேஷ ராசியினர் சிறந்த ஒரு தொழில் கூட்டாளராக இருப்பார்கள். இவ்விரு ராசியினரும் சாகசத்தை விரும்பக்கூடியவர்கள். பொதுவான விருப்பங்களை பகிர்ந்து கொள்ளும் இவர்கள் தொழில் வாழ்க்கையிலும் பொதுவான முடிவுகளை எடுப்பதாக நிபுணர்கள் குறிப்பிடுகின்றனர். கும்ப ராசி பெண்களின் ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளுடன் மேஷ ராசியினரின் ஆர்வம் ஒன்றிணைய, இவர்கள் இருவரும் இணைந்து எடுக்கும் முடிவுகள் தொழில் வாழ்க்கையில் நேர்மையான முடிவுகளையும் எண்ணற்ற வெற்றிகளையும் கொண்டு வரும் என நம்பப்படுகிறது. மேலும் மேஷ ராசி கொண்ட நபர்கள் கும்ப ராசி பெண்களின் சிறந்த ஒரு வழிகாட்டியாகவும் இருப்பார்கள் என ஜோதிட நிபுணர்கள் குறிப்பிடுகின்றனர். கும்ப ராசி பெண்களுடன் தொழில் வாழ்க்கையில் ஒத்துப்போகும் மற்றும் ஒரு ராசியாக துலாம் ராசி பார்க்கப்படுகிறது. இவ்விரு ராசிகளும் ஒன்றிணைய அந்த ஜோடி புதுமை மற்றும் புத்திசாலித்தனத்திற்கு பெயர் பெற்று இருப்பதாக நிபுணர்கள் குறிப்பிடுகின்றனர். ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து ஒருவரின் கடமைகளை அடுத்தவர் பகிர்ந்து கொண்டு ஒரு வெற்றிகரமான கூட்டணியை அமைக்கும் பண்பு இவ்விரு ராசியினரிடமும் காணப்படுகிறது. துலாம், கும்பம் இரண்டும் படைப்பாற்றலுக்கு பெயர் பெற்ற ராசிகள். தங்கள் படைப்பாற்றல் மூலம் பணிகளை சிறப்பாக செய்து லட்சியத்தை அடையும் பண்பு இவர்களிடம் காணப்படுகிறது. இவ்விரு ராசிகளும் ஒன்றாக இணைய காணப்படும் சிக்கல்களில் ஒன்று, இருவரும் அதிகம் உணர்ச்சிவசப்படக்கூடியவர்கள். இது சில சமயங்களில் இருவரையும் சோர்வடையச் செய்யும். தனுசு ராசியினர். கும்ப ராசியினரைப் போன்றே தனுசு ராசியினரும் சாகச பிரியர்கள், சவால்களை எதிர்த்து போராடக்கூடியவர்கள். கடமை என வரும்போது இருவரும் போதுமான நேரத்தை ஒதுக்கி அதற்கான பணிகளை கவனத்துடன் செய்யக்கூடியவர்கள். தனுசு, கும்பம் இரண்டும் தனது முன்னேற்றம் என்பது தன்னை சார்ந்துள்ளவர்களின் முன்னேற்றம் எனும் கருத்தில் உறுதியாக இருப்பவர்கள். அந்த வகையில் குழு பணி, கூட்டாண்மையில் வெற்றி காணும் ராசிகளாக பார்க்கப்படுகின்றன. தொழில் வளர்ச்சிக்கான செயல் திட்டங்களை வகுப்பதில் கும்ப ராசியினர் கைதேர்ந்தவர்கள் எனில், தனுசு ராசியினர் அவர்களின் செயல் திட்டங்களை செயல்படுத்தும் செயல் வீரர்களாக இருக்கின்றனர். அந்த வகையில் இவ்விரு ராசிகளும் ஒன்றிணைய அவர்களின் தொழில் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என நிபுணர்கள் குறிப்பிடுகின்றனர். மிதுன ராசியினர். மிதுனம், கும்பம் இரண்டும் நீர் ராசிகள் ஆகும். பொதுவான விருப்பங்கள், குணங்களை பகிர்ந்து கொள்ளும் இவ்விரு ராசியினரும் தொழில் வாழ்க்கையில் சிறந்து விளங்கும் ராசிகளாக பார்க்கப்படுகின்றன. அறிவாற்றல், படைப்பாற்றலுக்கு பெயர் பெற்ற மிதுன ராசியினர் தொழில் வளர்ச்சிக்கு தேவையான செயல் திட்டங்களை வடிவமைப்பதில் கைதேர்ந்தவர்கள். கும்ப ராசியினரும் இதே குணத்தைக் கொண்டிருக்கும் நிலையில் இவர்கள் இருவரும் ஒன்றாக இணைய எண்ணற்ற வெற்றிகள் குவியும் என நிபுணர்கள் பரிந்துரைக்கின்றனர். ஒரு சில முக்கியமான தருணங்களில் மிதுன ராசியினர் தடுமாறலாம், முடிவுகளை எடுக்க முடியாமல் தவிக்கலாம். இதன் போது கும்ப ராசியினர் அவர்களுக்கான ஒரு சிறந்த வழிகாட்டியாக இருப்பார்கள். தொழிலை தடையின்றி வெற்றி பாதையில் எடுத்து செல்வார்கள். கும்பம் ராசியினர். கும்ப ராசியினருக்கு ஏற்ற ஒரு தொழிலில் கூட்டாளராக மற்றும் ஒரு கும்ப ராசியினர் பார்க்கப்படுகின்றனர். ஒரே மாதிரியான சிந்தனைகள், எண்ண ஓட்டங்கள் கொண்ட கும்ப ராசியினர் இருவர் ஒன்றாக இணைந்த தொழில் தொடங்க, தொழில் வளர்ச்சி காணும் எனவும் முன்னேற்றம் காணும் எனவும் நிபுணர்கள் குறிப்பிடுகின்றனர்.
இந்த ஜோடி ஒன்றாக இணைந்து தொழில் செய்கையில் காணப்படும் ஒரு மிகப்பெரிய பிரச்சினை கருத்து முரண்பாடு. ஆம், ஒரே மாதிரியான குணங்கள், சிந்தனைகளைக் கொண்ட இவ்விரு நபர்களும் ஒரு சில சமயங்களில் தனது விருப்பப்படிதான் அனைத்தும் நடக்க வேண்டும் என விரும்புவது உண்டு. இது தொழில் வாழ்க்கையில் எதிர்மறை விளைவுகளை கொண்டு வருவதாக நிபுணர்கள் குறிப்பிடுகின்றனர். இருப்பினும், வெளிப்படையான பேச்சுவார்த்தைகள் மூலம் இந்த பிரச்சனைகளை தவிர்த்து வெற்றிகரமான ஒரு தொழில் பயணத்தை இவர்கள் இருவராலும் கடந்து செல்ல முடியும் என நிபுணர்கள் குறிப்பிடுகின்றனர்.